வீட்டில் ஆசையாய் மீன் வளர்த்து வரீங்களா? ஆனால் பராமரிக்கிறது எப்படின்னு தெரியலையா? இத கேளுங்க. ஒவ்வொரு மனிதர்களின் குணாதிசயம் என்பது வெவ்வேறாக இருக்கும். பொதுவாக ஒருவருக்கு பிராணிகளை வளர்க்க பிடிக்கும். ஒரு சிலருக்கு அவற்றை கண்டாலே 10 அடி தூரம் ஓடுவார்கள். ஒரு சிலர் வீட்டில் பெரிய தொட்டி அமைத்து மீன்களை வளர்ப்பார்கள். ஒரு சிலர் வேலையில்லை என நினைத்து அதனை செய்ய மாட்டார்கள். அப்படி மீன் வளர்க்க நினைப்பவர்கள் வீட்டில் பெரிய கண்ணாடி தொட்டி வைத்து மீனை வளர்ப்பார்கள். ஆனால் அந்த தண்ணீரை பராமரிக்க தெரியாமல் இருப்பார்கள். இதனால் தொட்டியில் இருக்கும் தண்ணீர் பழையதாக மாறியிருக்கும். அதனை மாற்ற தெரியாமல் முழிப்பார்கள். நாம் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். ஈஸியாக மீன் தொட்டியை பராமரிக்கலாம். பொதுவாக நாம் வீட்டில் ஒரு மீன் தொட்டியை வைத்து பராமரிப்பது வீட்டை அழகுபடுத்துவதோடு மட்டுமின்றி அந்த வீட்டின் உயிரோட்டத்தையும் சேர்க்கும் ஒரு சிறந்த வழியாகும். அழகழகான கலர்ஃபுல்லான மீன்கள் தண்ணீரில் அழகாக நீந்தி செல்வதை பார்ப்பது மனதிற்கு பெரும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இது மன அழுத்தத்தையும் குறைத்து வீட்டிற்குள் ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குகிறது. பலருக்கும் மீன்களை தொட்டியில் எப்படி வளர்ப்பது, அதை எப்படி பராமரிப்பது என்பதில் பல குழப்பங்கள் இருக்கும். அந்த வகையில் வளர்ப்பு மீன் பராமரிப்பு மற்றும் மீன் தொட்டியை எப்படி சுத்தம் செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். முதலில் தொட்டியில் நீந்தி கொண்டிருக்கும் மீன்களை ஒரு தண்ணீர் நிரம்பிய பக்கெட்டில் போட வேண்டும். தொட்டியில் உள்ள அசுத்தமான தண்ணீரை கீழே ஊற்றாமல் மற்றொரு பாத்திரத்தில் மாற்றி வைக்க வேண்டும். தொட்டியில் புது நீருடன் பழைய நீரையும் சேர்ப்பது முக்கியமான விஷயமாகும். சுத்தமான நீர் 70% என்றால் பழைய நீர் 30% அளவிற்கு இருக்க வேண்டும். எப்போதும் முழுதாக தண்ணீரை வெளியேற்றிவிட்டு மாற்றக்கூடாது. இதுதான் மீன் தொட்டியின் முதல் விதி. மாதத்திற்கு ஒரு முறை மீன் தொட்டியை சுத்தம் செய்தால் போதுமானது. இதற்கிடையே தொட்டி மிகவும் அழுக்காக தெரிந்தாலோ அல்லது மீன்களின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டாலோ சுத்தம் செய்யலாம். ஆனால் ஓயாமல் மீன்களை வெளியே எடுத்து மாற்றிக்கொண்டே இருப்பது அந்த மீன்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இதே போன்று முதன்முறையாக மீன் வளர்ப்பவர்கள் விலை அதிகமான மீன்களை வாங்கி வளர்க்கக்கூடாது. கம்மி விலையில் கிடைக்கும் மீன்களை வாங்கி மீன் வளர்ப்பு பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது கட்டாயம். இல்லை என்றால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் மனதுக்கு ஒருவித சோர்வை ஏற்படுத்தும். எந்தெந்த வகை மீன்களை ஒன்றாக தொட்டியில் விடலாம், எவற்றை விடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது கட்டாயம். ஃபில்டர் ஒழுங்காக வேலை செய்யும் வகையில் வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். ஃபில்டரின் ஸ்பாஞ்ச் அல்லது கார்பன் பகுதியை சுத்தம் செய்யும் போது தொட்டியின் தண்ணீரில் கழுவ வேண்டும். மீன்களின் தேவைக்கும் அதிகமாக உணவு இடக்கூடாது. இது தண்ணீரை மாசுபடுத்தும். மீன்கள் 2 முதல் 3 நிமிடங்களில் சாப்பிடக்கூடிய அளவு மட்டுமே கொடுக்க வேண்டும். இதே போன்று மீன் தொட்டியில் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை அல்லது இயற்கை தாவரங்களை தூய்மையாக வைக்க வேண்டும். மாசடைந்த அழகு கற்கள் மற்றும் தொட்டியில் அலங்காரத்திற்காக வைத்திருக்கும் பொருட்களை 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும். தொட்டியின் அளவை பொறுத்து மீன்களை விட வேண்டும். சின்ன தொட்டியில் நிறைய மீன்களையும் பெரிய தொட்டியில் கம்மியான மீன்களையும் விடக்கூடாது. இப்படி மீன் வளர்க்கும் ஆசையில் இருப்பவர்கள் மற்றும் மீன் வளர்ப்பவர்கள் இந்த வழிமுறைகளை ஃபாலோ செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். நமக்கு பிடித்த மீன்களும் நீண்ட ஆயுளோடு இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.